வணக்கம் மேக்ஸ் 12th மேக்ஸ் எக்ஸைஸ் 10.7 ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, cos x into dy by dx plus y into sin x is equal to 1. இப்போது ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்கணும்னா dy by dx plus py is equal to qன்ற ஃபார்மேட்டில் இருக்கும். dy by dx தனியாக இருக்கணும். இங்கே cos x இருக்குது. அப்போ இதை நான் ஃபஸ்ட்டு எடுக்கணும் இல்லையா, கேன்சல் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா டிவைடட் பை cos x எடுத்தோன்னா என்னாகும், இது dy by dx ஆகிடும். இது ப்ளஸ் y into sin x by cos x is equal to 1 by cos x. இப்போ இது dy by dx ப்ளஸ் tan x ஆகிடுமா into y. இப்படி எழுதிக்கிறேன் ஏன்னா py அந்த ஃபார்மேட்டுக்காக is equal to 1 by cos x. இதில் வர p is equal to என்ன இருக்குது, y-ஓட கோஎஃபிஷியன்ட்டு தான் p. இப்போ p equal to tan x, q equal to 1 by cos xங்கிறது என்ன எழுதலாம், secant xன்னு எழுதலாம். q equal to secant x. ஓகே, இப்போ நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் IF is equal to integrating factor na e power integral pdx. இதுதான் integrating factor. solution எழுதுறதுக்கு integrating factor ஓட தான் எழுதணும். that is equal to e power integral pங்கிறது என்னது tan x into dx. e power tan x integrate பண்ணா log of secant x. log வரும்போது இது மாதிரி போட்டுக்கலாம் plus c1 இல்லையா. இப்போ லாக் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸுங்கிறது ஈக்கும் லாகுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும், வெறும் சீக்கண்ட் எக்ஸ். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ். இப்போ நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். ஜென்ரல் சொல்யூஷன் என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். y into e power integral p dx is equal to integral q into e power integral p dx into dx plus c. இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ இங்கே y அப்படியே போட்டுக்கலாம். e power integral p dx தானே நம்ம எழுதியிருக்கோம். இதுக்கான வேல்யூ தான் இந்த secant x. y into secant x is equal to இங்கே q என்னது secant x into e power integral p dxும் ஒரு secant x தான் into dx plus c. secant x into secant x என்னது secant square x dx plus c. secant square x integrate பண்ணா என்ன வரும், tan x வரும். இங்கே y into secant x is equal to tan x plus c வரும். இப்போ இந்த y மட்டும் இங்கே வச்சுக்கிறேன், secant x இங்கே கொண்டு வரேன். sin x tan x எப்படி இல்லைன்னா sin x by cos x, இது by secant x plus c by secant x. இப்போ secant x 1 by cos x ன்னு எழுதலாம். அந்த cos x மேலே போகும்போது cos x by 1 ஆகிடும். அப்போது sin x by cos x into cos x by 1 plus 1 by secant x வந்து cos x. ஓகே, இந்த cos cancel ஆகிடும். therefore y equal to sin x plus c cos x. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. ஓகே, செகண்ட் சம் 1 minus x squared into dy by dx is minus x. நமக்கு எப்படி இருக்கணும் ஃபார்ம், dy by dx plus px is equal to q ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்போ dy by dx இருக்கும். அப்போ இங்கே இதை கேன்சல் பண்ணணும். டிவைடட் பை 1 minus x square. அப்போ என்ன வரணும், dy by dx minus x by 1 minus x square into x into y is equal to 1 by 1 minus x square. ஓகே, இப்போ எனக்கு இங்கே p is equal to என்னது minus x by 1 minus x square and இங்கே q is equal to 1 by 1 minus x square. இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e power integral p dx இல்லையா. நம்ம வந்து முதல்ல p dx மட்டும் கண்டுபிடிப்போம். ஏன்னா அது e பவரில் போடுறதுக்கு வந்து இப்படி கண்டுபிடிக்கலாம். integral p dx is equal to integral minus x by 1 minus x squared into dx.
இப்போ கீழே இருக்கிறது இது இந்த எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இது 0 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2x. அந்த -2x மேலே இருந்ததுன்னா log of 1 - x ஸ்கொயர்னு இந்த ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா. பட் இங்கே 2 இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 1/2 போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு 2-ஐ மல்டிப்ளை பண்ணி 1 - x ஸ்கொயர் இன்ட்டு dx இப்படி எழுதுகிறேன். இப்போ இது வந்து log of 1 - x ஸ்கொயர்னு வந்துடும் இல்லையா. அப்போது 1/2 இன்ட்டு இந்த இடத்துல எப்படி எழுதுகிறோன்னா 1/2 இன்ட்டு log of 1 - x ஸ்கொயர்னு வந்துடும். சரியா, 1 - x ஸ்கொயர். இப்போ இந்த 1/2ங்கிறது இங்கே பவரில் கொண்டு போடும். அதாவது log of 1 - x ஸ்கொயர் பவர் ரூலில் கொண்டு வந்தோன்னா பவர் 1/2. பவர் 1/2னா என்ன அர்த்தம்? ரூட். log of root 1 - x ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் இன்டெக்ரல் pdx. e பவர் இன்டெக்ரல் pdxோட வேல்யூ தான் இது log root of 1 - x ஸ்கொயர். இப்போ log root of 1 - x ஸ்கொயர் வருது இல்லையா. இன்டெக்ரல் இந்த இன்டெக்ரல் போடக்கூடாது. நம்ம தான் இன்டெக்ரல் pdxக்கு தானே வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோம். அப்போ ஈக்கும் லாகும் கேன்சல் ஆகிடும். அப்போ root of 1 - x ஸ்கொயர். அடுத்தது நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் எழுத போகிறோம். ஜென்ரல் சொல்யூஷன் என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு இங்கே y இன்ட்டு ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதி y e பவர் இன்டெக்ரல் pdx is equal to integral q into e power integral pdx into dx plus c. ஃபார்முலா ஒரு தடவை எழுதுறது ரைட். இதுக்கு ஃபார்முலா என்ன? y into root of 1 - x square integral q equal to 1/1 - x square e power integral pdxக்கு root of 1 - x square into dx plus c. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 1 - x ஸ்கொயருக்கு இதுக்கு ரூட் எடுத்தோன்னா இந்த ரூட்டு இது வந்து ரூட் 2 தடவை ரூட் போட்டுக்கலாமா. அதாவது y root of 1 - x square is equal to integral 1 இந்த இடத்துல இது ரூட் டபுள் டைம் எழுதலாம் இல்லையா. டபுள் அதாவது √2 வந்து 2 இன்ட்டு √2 இது எழுதலாம் இல்லையா. அப்போ ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா இங்கே root of 1 - x square into dx plus c. இதனுடைய ஃபார்முலா வந்து இன்டெகிரேஷனில் sin inverse x. y into root of 1 - x square is equal to sin inverse x plus c. Okay, next sum. Question number 3. dy by dx plus y by x equal to sin x. dy by dx இருக்கு. அதாவது எப்படி இருக்கும் ஃபார்மேட்டு? dy by dx plus py is equal to q. இப்போ இங்கே dy by dxனே இருக்கிறதுனால அது ஒன்றும் ஃபார்மேட் பண்ண வேணாம். இப்போ p is equal to இங்கே yயோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? இங்கே 1/x இருக்கு இல்லையா. 1/x. q equal to sin x. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இது முடிஞ்சாச்சு. இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு போயிடுவோம். e பவர் இன்டெக்ரல் pdx. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் இன்டெக்ரல் pdx. e பவர் இன்டெக்ரல் pங்கிறது 1/x into dx. dx by xங்கிறது log x. அப்போ e பவர் log xன்னு வரும். இந்த ஈக்கும் லாக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் ஆன்சர் இஸ் எக்ஸ். இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் இது வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா என்ன? y e பவர் இன்டெக்ரல் pdx is equal to integral q e பவர் இன்டெக்ரல் pdx into dx plus c. இப்போ y e பவர் இன்டெக்ரல் pdx ஓட வேல்யூ x. q என்னது? sin x. e பவர் இன்டெக்ரல் pdxக்கு x into dx plus c. இது வந்து uv மெத்தடில் இருக்குது. uv மெத்தட் அதாவது u equal to xனும் dv equal to sin xனும் இருக்குது. sin x dx. இப்போ இதுக்கு வந்து du கண்டுபிடிச்சோன்னா du equal to dx. இதை இன்டெகிரேட் பண்ணனா v equal to minus cos x அப்படின்னு வந்துடும். இப்போ u dvயோட ஃபார்முலா என்ன? uv minus integral v du. uங்கிறது x, vங்கிறது மைனஸ் காஸ் எக்ஸ். அப்புறம் மைனஸ் இன்டெக்ரல் vங்கிறது மைனஸ் காஸ் எக்ஸ், duங்கிறது dx. இப்போ மைனஸ் எக்ஸு காஸ் எக்ஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். காஸ் எக்ஸ் அப்படின்னா சைன் எக்ஸ் இந்த ப்ளஸ் சி. தேர்ஃபோர் இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா xy இஸ் ஈக்குவல் டு இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் இதனுடைய வேல்யூ என்னது? மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. This is the answer. Okay.
நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.